எல்லாவற்றையும் பெற்றார் செய்யறதுக்கு காரணம் பிள்ளைகளினுடைய சேம லாபத்துக்காகவே. பிள்ளைகளுடைய சேமமும் அவர்களுடைய லாபத்துக்காக தான் இவ்வளவு செய்யப்படுகிறது. ஐயா, நாங்கள் பிள்ளைகளுடைய சேம லாபத்துக்காகத்தான் பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னுக்கும், பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும் பொழுதும், பிள்ளைகள் பிறந்த உடனேயும், பிள்ளைகள் அவர்கள் மழலைகளாக இருக்கிற பொழுதும், பிள்ளைகள் வளர்கிற பருவத்தில் இருக்கிற பொழுதும், பிள்ளைகள் முதிர் பருவத்தை வளர்ச்சி முதிர்ந்த இடத்தை அடைந்த பொழுதும், பிற்பாடு அவர்கள் இப்பொழுது நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிற சூழ்நிலை வருகிற பொழுதும் இந்த கடமைகள் எல்லாவற்றையும் செய்தோம். அதுக்கான ஒரே ஒரு காரணம் பிள்ளைகளினுடைய சேமமும் அவர்களுக்கான லாபத்தையும் தான் நாங்கள் பெற்றார் நோக்கமாக கொண்டிருந்தோம். அதனால இந்த சேமலாப கடமையினுடைய ஒரு கடைசி விஷயங்களாக இருக்கிற அவர்களுடைய வார்த்தையால மாத்திரமல்ல, அவர்கள் எழுத்திலும் செய்து போக வேண்டிய ஒரு சில விடயங்கள் இருக்கிறது. கடைசியாக அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது 2 விடயங்கள் அந்த கடமைக்குள்ள அடங்குது. ஒன்று, அவர்கள் இறுதி விருப்பம் அவர்கள் எழுதி வைக்க வேண்டும். 2வது, அவர்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை விட்டு செல்ல வேண்டும். 2 கடமைகள். இறுதி விருப்பம் எழுதி வைக்க வேண்டும். 2வது, அவர்கள் சொத்துக்களை விட்டு செல்ல வேண்டும். அதனால இதை குறித்து நாங்கள் கவனிக்கிற பொழுது, முதலாவது இறுதி விருப்பம் எழுதுதல் அல்லது அதை ஆக்கி வைத்தல். Making a will before they die. Making a will before they die. will என்ற அந்த ஆங்கிலத்துக்கு நாம தமிழில் உயில் எழுதி வைக்கிறது என்று தமிழ்ல சொல்றாங்க. உயில் எழுதுறது இறுதி விருப்பாவனம் என்று நாங்கள் சொல்றாங்க. இறுதி விருப்பாவனம் அல்லது உயில் என்று தமிழில் சொல்றாங்க. பெற்றார் தங்களுடைய விருப்பத்தை தங்களுடைய பிள்ளைகள் தொடர்பாக அவர்கள் எழுதி வைக்க வேண்டும் என்றத வேதம் எதிர்பார்த்திருக்கிறது. அதனால இத குறித்து எங்களுக்கு வேதத்துல குறிப்பான ஒரு சொற்றொடராக ஆண்டவர் அந்த சொல்ல எங்களுக்கு வேதத்துல காட்டியிருக்கிறார். ஏசாயா 38:1b. ஏசாயா 38:1b. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். பிழைக்க மாட்டீர், மரிச்சு போவீர். அதனை வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறது. அதனால சாகரத்துக்கு முன்னுக்கு, இந்த உலகத்தை விட்டு பெற்றார் கடந்து செல்வதற்கு முன்னுக்கு ஆண்டவர் பெற்றார்கிட்ட எதிர்பார்க்கிற கடைசி ஒரு விஷயம், put thy house in order. Put thy house in order. உங்க வீட்டை ஒழுங்குல வச்சு போட்டு போ. ஒழுங்குல வை. எங்களுக்கு தெரியும் எசேக்கியா ராஜா தேவ பக்தியான மிகவும் பரிசுத்த அரசர்களில பேர் பெற்ற ஒரு மனுஷன். ஏற்கனவே தாவீதும் இந்த விஷயங்களை செய்ததை நாம பல சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம். ஆனா அந்த குறிப்பான சொற்பதம் இதுதான், put thy house in order. சாகரத்துக்கு முன்னுக்கு உங்க வீட்டு விடயங்களை ஒழுங்குபடுத்தி. அதுல என்னத்தை ஒழுங்குபடுத்த, வீட்டு விடயங்கள்ல என்னத்தை நீ ஒழுங்குபடுத்துறது? அப்ப என்ன மிச்ச சொச்சமா அவருக்கு சொத்துகள் அல்லது தன் இறுதியாக என்னத்தை பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும் என்ற விஷயங்கள மிச்ச சுச்சமா போயிருக்க மிச்சம். மற்றபடி எல்லாத்தையும் அங்க செய்திருக்கான். எங்களுக்கு தெரியும் ஆபிரகாமும் கூட இந்த விஷயத்துல அவன் செய்திருந்தார். அவன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து பிறகு மிச்சத்தை தனக்கு என்றும் அவன் வச்சிருந்தவன். ஆனாலும் அவன் கடைசியில தனக்கு உண்டானதுகளை கூட கடைசியில ஈசாக்கு கொடுத்து போட்டு மிச்சமா தனக்கு இருந்ததையும்
அவன் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு கையோ தன் வீட்டு விஷயத்தை ஒழுங்குபடுத்தி போட்டு தான் நித்திரை அடைஞ்சான். அதனால அந்த பாயிண்ட் இதுதான். இறுதியில கடைசி விருப்பம் என்ன? அவற்ற சொத்துகள், பிள்ளைகள் தொடர்பாக அவனுக்கு இருக்கிற சம்பாத்தியங்கள், விடயங்கள், கடன்கள், கொடுக்குமதிகள், வருமதிகள் சம்பந்தமா என்னத்தை அவரை ஒழுங்குபடுத்தணும் வீட்டுல. அதனால அதைத்தான் நாங்கள் இந்த விடயத்துக்களை கவனிக்கிறோம். எங்களுக்கு தெரியும் அந்த இந்த விஷயம், அந்த மேக்கிங் அ வில், அது குறிப்பாக எங்களுக்கு கலாத்தியர் 3:15 எங்களுக்கு அது இந்த மாதிரி ஒரு வசனத்தூடாக அந்த சட்ட நடைமுறை சொல்லப்படுது. கலாத்தியர் 3:15 சவரே மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. அதுல இந்த ஃபைனல் இந்த விஷயத்தை உறுதி பண்ணப்படுகிற அப்படிங்கிற மனுஷர்கள் இது ஒரு சட்ட சொல்லாக்கம். எங்களுக்கு தெரியும் 3ஆம் அதிகாரம் உடன்படிக்கையை பற்றி கதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற விடயங்கள். உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம், அல்லது அது கிறிஸ்துவினுடையதா அல்லது புதிய உடன்படிக்கைக்குரியதா பழைய உடன்படிக்கைக்குரியதா, இது என்ன நடக்குது என்ற அந்த உயிரோட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் இங்க கதைப்பட்டுக் கொண்டிருக்குது. அதனால நோ மேன் டிஸ்அனல், அனல் டிஸ்அனலிங் என்று சொல்றது அதை இல்லாமல் ஆக்கி போடுறது, டிஸ்அனலேஷன், அதை தள்ளுபடி செய்கிறது, அல்லது அதோட ஏதாவது ஒன்றை சேர்க்கணும் என்றதுக்கு அந்த அந்த விருப்பாவனத்தில் அல்லது அந்த உயிரில அல்லது அந்த உறுதியில ஏதாவது ஒரு க்ளோஸ் இருக்கவர். அவங்களுக்கு தெரியும் எழுதினதுதான். அத எங்களுக்கு பிலாத்துவும் சொன்னான், எழுதினான் போ, அதான் முடிவு எங்களுடையது. அதுல பெற்றாரும் அதை எழுதினதுன்னா அதோட சரி. எங்களுக்கு அதுக்குள்ள பல விஷயங்கள் சிக்கறுக்கப்படலாம். சிக்கறுக்கிற பிள்ளைகளுக்கு எழும்பக்கூடிய பிரச்சனைகளை சிக்கறுக்கிறதுக்கு இதுதான் முடிவு. அல்லது சட்டத்துக்கு போய்க்கிற ஜட்ஜஸுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் பிரச்சனை இல்லாம அதை உடனடியாக முடிவு கொண்டு வரதுக்கு பெற்றார் பிள்ளைகளுக்கு தங்களுடைய இறுதி விருப்பத்தை ஆவணத்துல சட்டபூர்வமா எழுதி வச்சுட்டு போறதான் எங்களுக்கு வேதப்படி சரி, வேதத்தின்படியும் அது சரி. கிறிஸ்து அவர் அதை எங்களுக்கு எழுதி வச்ச அது ஆபிரகாமுக்கு கடவுள் கடைசியில அவர் தன்னிலும் பெரியவனுடன் இல்லாதபடியால தானே அதை சத்தியம் பண்ணி அந்த தன் விருப்பம் என்னன்றதை உறுதிப்படுத்தி முடிச்சார். அதுல இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்றது the man's testament. இந்த டெஸ்டமென்ட் நாம சொல்றது உடன்படிக்கை. அது ஒரு மனுஷருடைய உடன்படிக்கை என்ன எழுதி இருக்கிறோமோ அதுக்குள்ள நம்மள லோயர் மேல் செய்யற மாதிரி ஓட்டு மாட்டு வேலை அல்லது அதுக்குள்ள இதுக்கு பொருள் கூறலாம் என்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லாம தெளிவா இது இன்னாருக்கு இன்ன பகுதி இன்னாருக்கு இது இவருக்கு என்றது பிளாக் அண்ட் ஒயிட்டில் நாம தெளிவாக என்ற விருப்பத்தை எழுதி வச்சுட்டு போனா அங்கால ஒருத்தரும் ஒன்றும் கூட்ட மேலாது, அதை தள்ளையும் மேலாது. இதைத்தான் வேதம் எங்களுக்கு வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்றது எங்களுக்கு வேதத்தினூடாக மனுஷர் உறுதி பண்ணின உடன்படிக்கைய ஒருதன் தள்ளவும் மேலாது, பிள்ளைகள் கூட தள்ள இயலாது, அதோட ஒன்றும் கூட்டையும் மேலாது. அதனால இந்த விஷயத்தை நாம செய்யறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். இந்த இறுதி விருப்பாவனம், இறுதி உயில் எழுதுறது ஒன்று, பிள்ளைகளுக்கிடையில சமாதானத்தை உண்டு பண்ணும் விசேட கருவி. அது பிள்ளைகளுக்கிடையில் சமாதானத்தை உண்டு பண்ணும் விசேட கருவி. இதெல்லாம் தாய் தகப்பன் அவர்கள் இறந்து மரித்த பிற்பாடுதான் இந்த பிரச்சனைகள் எழுப்பும். அது
மரிச்ச உடனேயும் சரி அல்லது அவர்கள் மரிச்சு 50 வருஷத்துக்கு பிறகும் அந்த விஷயங்கள் எழும்ப தொடங்கும். காணிகள், அவர்களுக்குரிய சொத்துகள் சம்பந்தமாக அந்த காணி பிள்ளையிட பிள்ளை பிறகு அல்லது அந்த பிள்ளை வேறு யாக்களுக்கு எல்லாம் வித்தும் அந்த பெடிகிரி அந்த சொத்து உரிமம் அது டைட்டில் எல்லாம் மாறி போய் கொண்டிருக்கும். ஆனா சரியாக அது எழுதப்பட்ட இருந்திருந்தா தான் பிள்ளைகளுக்கு இடையில சமாதானத்தை அது உண்டு பண்ணி பேர பிள்ளைகள் கூட அதை ஒன்னும் மாற்ற இயலாது, அதை கதைக்க இயலாது. ஏண்டா அதை கொடுத்த பெற்றார் அதை சரியாக அவர்கள் எழுதி வச்சுவா. அதுல சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை யோசிக்கிற பெற்றாரும் சமாதானம் பண்ண விரும்புகிற கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க என்ன சமாதானம் பண்ற பாக்கியவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். அதுல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிற பெற்றார் தங்களுடைய பிள்ளைகள் சமாதானமா இருக்க வேண்டும் என்று விரும்பினா கட்டாயம் கிறிஸ்துவனுடைய இந்த மாதிரியை பின்பற்றி கலாத்தியர் 3:15 அவர்கள் தங்களுடைய சமாதானத்துக்குரிய அந்த விடயத்தை அவர்கள் உயிலூடாக எழுதி முடிச்சு போகிறார். இரண்டாவது காரணம் இதை செய்த உடனே அவர்கள் பரலோகத்துக்குரிய ஆயத்தங்களுக்கும் ஆறுதலுக்குமா தங்களை ஆயத்தப்படுத்த முடியும். ஏன்னா இதுதான் இருக்கிற கடைசி கடமை. இதை செய்த அப்புறம் பரலோகத்துக்கு அவர்கள் ஆயத்தப்பட முடியும். பரலோகத்துக்குரிய அந்த ஆறுதல்களை அவர்கள் எதிர்பார்க்க தொடங்க வேண்டும். அதான் நாங்கள் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் ஏசாயனோட தீர்க்கதரிசனம் சொல்லி இருப்போம், வீட்டு காரியத்தை ஒழுங்கு வருத்து என்று சொன்னா அடுத்தது நீ பரலோகம் போறதுக்கு நான் ரெடி பண்ணா அதுக்கு முன்னுக்கு இது செய்யப்படாம நாம போகவே. நாங்கள் இதுல பல நிபந்தனைகள் அல்லது சில கண்டிஷன்ஸ் நாம் இதுக்குள்ள கவனிக்கிறோம் இல்ல. ஒன்று, நாங்கள் 70 மிஞ்சினா 80 அந்த தேவனுடைய அந்த வாக்குறுதியை நாங்கள் இங்க முன் ஊகிச்சிருக்கிறோம் என்றால் பரிசுத்தவான்களுடைய மரணம் அப்படித்தான் ஆண்டவர் எங்களுக்கு பொதுவாக அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகிய 70 அந்த 70 வருஷம் வருவதுக்குண்டா நமக்கு அந்த நிலைக்குள்ள நாங்கள் இதுல அகால மரணம் அல்லது காலத்துக்கு முந்திய மரணங்கள் அதுகள் எல்லாம் நாங்கள் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட மரணங்கள் வேதபூர்வமாக பல தேவனுடைய கோபத்திலும் சாபத்திலும் அல்லது தேவன் அத நன்மையா அவர் ஒரு நாளும் அதை யோசிச்சது அல்ல. வேதத்துல குறிப்பாக சில விசேட சந்தர்ப்பங்கள் விசேடமான நோக்கங்களுக்காக அவர் சில பேருக்கு அவர் காலத்துக்கு முந்திய சில மரணங்களை அவர் கொண்டு வந்திருக்க முடியும். உதாரணத்துக்கு கிறிஸ்துவனுடைய மரணம் 33 வயசு 70 வயசு இல்ல அங்க விசேட நோக்கம் அங்க ஓடிக்கொண்டிருந்தார். அவர் இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு போக வர இல்ல, இந்த உலகத்தை மீட்கிறதுக்காக வந்தவர். அதனால அந்த அது நாம் வேதப்படி சொல்றதுன்னு சொன்னா அந்த அவர் மாம்ச ரீதியாக இந்த பூமியை அனுபவிச்சு போக அவர் வரையில அவர் பாவத்தினுடைய இலையும் பிசாசத்தையும் அடிமைப்பட்டு கிடந்த உலகத்தை விடுதலையாக்க விசேட நோக்கத்தோட வந்தார். அதனால அவர் அதை செய்தார். அதே நேரம் ஜோசாயாவினுடைய மரணம் அது அகால மரணம். அது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவர் இருந்தா இவ்வளவு நாளும் கடவுளுக்கு செய்ததை விட இனிமேல் செய்ய போற பாவத்தால பல பிரச்சனைகளும் இவ்வளவு நாளும் செய்த அவ்வளவு நன்மையும் தூசிக்கப்படுறதுக்கு இடம் உண்டாகும். அதனால செய்ய போற பாவத்தை விட இப்பவே சாக்கொண்டு கூட பரவாயில்லை என்று கத்தர் அதை முடிச்சு. ஆனாலும் அது ஒரு நல்ல விஷயம் அல்ல. அது பெரும் துக்கத்தையும் அது தீர்க்கதரிசிகளுக்கு அது பெரிய புலம்பலையும் கொண்டு வந்த மரணங்கள். அது விரும்பப்படத்தக்கதல்ல. அந்த விசேடமான சந்தர்ப்பங்களை தவிர மற்றபடி பொதுவாக பிள்ளை குட்டிகளை பெற்று கடவுள் வச்சு அவர்கள் இந்த பூமியில ஆளுறதுக்காக கடவுள் வச்சிருக்கிறதுக்கு அவர் கொடுத்திருக்கிறது 70. அதில் நாங்கள் இந்த விஷயத்தை செய்த பிறகுதான் அதை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அதில் கத்தர்கிட்ட நான் போப்புறோம் கெதியாண்டாராவது நாங்கள் பெற்றார் சொல்லுவோம்டா முதல்
பிள்ளைகளுடைய இந்த கடவுள் அவலத்தையும் செய்து கடைசியில் எழுதி முடிச்சு போட்டு நாம போக ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு கடவுள் எடுக்கவும் போறது இல்ல, நாம விசத்தனமா செபம் பண்றோம் கடவுளை எங்களை எடுமென்று சொல்லி. ஏன்னா அவருடைய வேதத்தை கீழாதவர்களுடைய செபம் அது, அவற்றை சித்தம் விளங்காம நாங்கள் கடவுள்கிட்ட மண்டாடும். மேல அந்த செபங்கள் எல்லாம் கடவுள் கேட்கிறதும் இல்லை. அதனால இவ்வளவு கடமை இருக்குது பிள்ளைய பெற்றா, அதனால அதை செய்யாம ஒருவரும் சாதாரணமா போயிட இயலாது பரலோகத்துக்கு. அது அசாதாரணமாக கடவுள் அடிச்சாலொழிய மற்றபடி நாங்கள் இவ்வளத்தை நிறைவேற்றித்தான் போகவேன். அதில் இந்த 2 காரணங்களுக்காக இது மிக முக்கியமாக இந்த உயில் அல்லது விருப்பாவனம் எழுதப்பட வேண்டும். இதை செய்யறதுக்கான வழிமுறை என்ன அல்லது வழிகாட்டல்? இந்த உயில் எழுதப்படுகிறது அல்லது இந்த இறுதி விருப்பாவனம் எழுதப்படுகிறதுக்கு நாங்கள் 2 விஷயங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று பொருத்தமான நேரம், அடுத்தது நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொருத்தமான நேரம், ஃபிட் டைம், டேக்கிங் குட் அட்வைஸ். ஃபிட் டைம் பொருத்தமான நேரம் என்று சொல்லுறது அவருக்கு அரள பேராம இருக்கேக்கல. நாம சொல்றது அரள பேர் மாறாட்டம். அதனால 3 நாளா யோசிக்கக்கூடிய மாதிரியும் நடந்த பிள்ளைகளுடைய விஷயங்கள் எல்லாம் வடிவா என்னதுல திருப்பி அதை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரியும் தங்களுக்கு தங்கள்கிட்ட யாரு கடன் வாங்கினார்கள் இன்னும் தங்களுக்கு இன்னும் கடனை திருப்பி செலுத்தலை என்ற அந்த தரவுகள் ஞாபகத்தில் வச்சிருக்கிற காலமாயும், அதனால தாங்கள் யாருக்கு இன்னும் செய்ய வேண்டி இருக்குது, வெளியாக்களுக்கு இன்னும் என்னென்ன கொடுக்க வேண்டி இருக்குதுன்றது யோசிக்கக்கூடிய அந்த மூளை இருக்கிற நேரத்திலையும் இந்த உயிர் எழுதப்பட வேணும். அவருக்கு இப்ப மாறாட்டமாம் எல்லாம் மறைச்சு போட்டுதான் கடைசியில டீல் எழுத கூப்பிடுறது பார்க்க. அங்க போன அப்புறம் தெரியுது மனசுக்கு இருக்குது தண்ட வாட்டில அம்மா வாங்கோ நீ அந்த பிள்ளை அவ வேற என்ன கழிச்சு கொண்டு இருக்கிறா. மனசுக்கு வாராடம், ஆனா சொத்து அவையவர்கள்லாம் இன்னும் இருக்குது. அப்ப இப்படிதான் கனவேர் நம்மட அப்புக்காத்து மேல டீல் எழுதி கொண்டு தெரியுது. ஆகல இந்த சட்டத்திறனிகளுடைய பாவங்களை நாமல் குறைக்கிறதுக்கும் நாங்கள் புலவலையா எல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் உண்டு பண்றதுக்கு பதிலாக எல்லாரையும் குழப்பி அடிச்சு எல்லா கடன் கொடுக்க வேண்டியவனையும் வீட்டு வாசல்ல நிக்க வச்சுன்னு அல்ல நமக்கு தர வேண்டியவனை நாம தெரியாம பிள்ளைகளுடைய சொத்துக்களை நாசமாக்கி இப்படி எல்லாம் போறதுக்கு முன்னர் இது செய்யப்படாம. அதான் அந்த ஃபிட் டைம். ஃபிட் டைம். அதனால பல பல நாமல் வாழ்றது கோணலும் மாறுபாடுமான சந்ததி. பல கள்ள லோயர்மாரும் கள்ளத்தனமான மனுஷர்களும் தான் வாழ்வு. எல்லாம் பிரபலந்த கள்ளர்றானு, பிரபலந்த பொய்ய. அதனால சத்தியானம் அவைக்கு மாறாட்டமா போச்சு. என்ன செய்யறோம், பிள்ளைகளே அவைய வச்சு ஏதோ எழுதுறதுக்கு கை நாட்டு வச்சுக்கிறது, இப்படி எல்லாம் கள்ள வேலைகள் எல்லாம் எல்லாம் நாங்கள் மாசக்கணக்கில் இதுல பேங்குகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இருக்கிற பெருசா இந்த ஜாழ்ப்பாணத்தில் கட்டி இருக்கிற பெரிய பெரிய எல்லா பில்டிங்லயும் இருக்கிறவல்ல 90% எல்லாம் கள்ள வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முழு கள்ள பொய்யர்கள். அதுல ஒவ்வொரு பில்டிங்கையும் பார்க்க இதானே இவன் இந்த இடத்துல கடன், இவன் இப்படி தாயை மாத்தி போடுறான், இந்த தகப்பனை இப்படி தான். அதை பார்த்தா பின்னுக்கு ஒரு கட்டில தள்ளி விட்டு போட்டு அதுல பராமரிக்கிறதும் இல்ல. ஆனா அவ்வளவு சொத்து 30 தேவை அவளுக்கு. இப்படிப்பட்ட மனுஷர் வாழ்ற இடத்துல எல்லாம் நாங்கள் கிறிஸ்தவ வேதத்துக்கு பயப்படுகிற நோயர்மார் நமக்கு தேவைதான். ஏண்டா இந்த மாதிரி விஷயங்கள் எழுதியிருக்கிற அப்படிப்பட்ட சட்டத்திறனிகளை நமக்கு தேவை. அதனால இந்த சட்டங்கள் எல்லாம் ஓட்ட சட்டங்கள், ஆனா இருக்கிறதுக்குள்ள நல்ல தேவனுக்கு பயப்படத்தக்க சில சட்டங்களும் அதுல இருக்குது. அதுல அதையில கையாளுறதுக்கு நமக்கு லாயர்ஸும் தேவைதான். தேவ பக்தியான கடவுள் பயத்துல இவ்வளத்தையும் கவனமா செய்யறது. அதனால நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறபடியால நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு மறந்து போன ஐயோ மறதிய வேணும் மறதி தொடங்கிட்டது என்றதுக்கு முன்னுக்கு இதை செய்யும் இதுகள் எல்லாம். அதே நேரம் நாங்கள் இதை பற்றிய ஆலோசனைகள் எடுக்கிறதுக்கு என்று சொன்னா நாம சில வேளையில
பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நாம சொல்லி வச்சிருப்போம். இது இந்த ஆக்கள் ஐயா மறந்துடாத இப்படி இப்படி என்றெல்லாம் நாம பல நேரங்கள் அதை ஷேர் பண்ணிருப்போம். அப்ப சில வேளையில அவன் மூத்தவனை கூப்பிடு, அவனை மூத்தவனை கூப்பிடு என்ன சில நான் மூத்த ஆக்களோட கூட இதுகளெல்லாம் நாம கதைச்சிருப்போம். அல்லது நாம அவ பெற்றாருக்கு அவனுடைய மூத்தவர்களோட கூட அவர்களோட தொடர்பு கடைசி கட்டங்கள்ல இல்ல பேர பிள்ளைகளை பார்த்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுறது தங்களோட மூத்த பிள்ளைகள் இரண்டாவது பிள்ளைகள் நல்ல பழக்கமான ஆட்களை தான். அதுல அவர்களோட அவர்கள் அதிக நாட்கள் செலவழிச்சபடியால அந்த பிள்ளைகள் தாங்கள் இதில் எழுதியிருக்கிற ஐயா அவருக்கு அவா நாங்கள் உயிரோண்டு எழுதணும் என்று சொல்லி பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாலும் அந்த சில விஷயங்களை அவர்கள்ட்ட அந்த யாருக்கும் நீதானே கொண்டு அந்த காசு கொடுத்த நீ அந்த காசுகள் எவ்வளவு கொடுத்த நாமல் அதெல்லாம் எழுதியில வச்சிருவோம், அந்த டயரி எடுத்துக்கொண்டு வா என்றெல்லாம் நாம சொல்லி அந்த நேரங்கள் தெளிவாக நாங்கள் கடன்காரர்கள் கொடுக்க வேண்டியது என்ன, நாமல் கடன் வேண்டியாக்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டியது என்ன, அல்லது நாங்கள் திருப்பி தர வேண்டும் என்று நாங்கள் தயாளமாக இல்ல நாங்கள் சில வேளையில கொடுத்திருப்போம் மக்களுக்கு, அது திருப்பி தர வேணும் என்ற அடிப்படையில் மர வட்டி கிட்டி ஒன்றும் இல்ல, அது திருப்பி தரப்பட வேணும் என்று. அப்ப அந்த விஷயங்கள் என்ன, அது நாங்கள் அதெல்லாம் பிள்ளைகளுக்குரிய சொத்து பிள்ளைகளுக்கு போக வேண்டியது. அதுல இதுகள் எல்லாத்தையும் நாம ஞாபகம் வச்சு அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் அல்லது அதுகளுக்கான விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கிறதான் நாங்கள் இந்த உயிர் எழுதுறதை பற்றி கதைக்கிறோம். ஆகல இது மிகவும் கனவியான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் கடவுளுக்கு முன்னால. ஏண்டா பெற்றாருடைய சொத்துகள் பெற்றாருக்கு உரிய கடவுள் கொடுத்த சம்பாத்தியங்கள் அது பிள்ளைகளுக்கு சேர வேண்டும் என்ற அடிப்படையில் கடவுள் அதை கொடுக்கிறார். அதுல அரசன் கை வச்சாலும் கடவுள் அந்த அரசனை இந்த சட்டத்தை நாய் நக்க வச்சவர், அதுக்கு சப்போர்ட் பண்ணின மனுஷிய நாய் சின்ன வச்சவர். அதனால கடவுள் ஒரு குடும்பத்தை அமைச்சு அந்த குடும்பத்துக்கு சொத்துக்களை கொடுத்து அவர் சந்ததிக்கு அது கடத்தப்பட வேண்டும் என்றதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பூமியும் அது நிறைவும் அவற்றது அந்த நிறைவில் அவர் சில சொத்துக்களை வருமானங்களை அவர் கொடுக்கிறார். ஏன்னா அது பரிசுத்த சந்ததிக்கு அடுத்தது கடத்தப்பட வேண்டும் என்று. அதுல யாராவது பெற்றார் அதை செய்யாம நாம போனாலோ அல்லது பிள்ளைகளுக்குள்ள அது சிக்கல்களை அறுக்க வைக்காம நாம சிக்கலை கூட்டுற மாதிரி செய்து வச்சாலும் அது தேவனுக்கு முன்பாக பாரதூரமான குற்றமும் பாவமாக கருதப்படுகிறது. அதனால மகா ஞானத்தோட இந்த பிரசங்கி 12 சொன்ன மாதிரி எல்லாம் எங்களுக்கு மாயரைக்கிற சத்தமும் எங்களுக்கு பறவைகளுடைய சத்தங்களும் என்னென்றெல்லாம் தெரியாம விதாண்டாம எல்லாம் எங்களுக்கு நாக்கு புரள இல்லாம எங்களுடைய பல்லுகள் எல்லாம் கீழே அப்படியே கட்டிப்பட்டு நிக்கிற மாதிரி ஒரு சூழல் வர்றதுக்கு முன்னுக்கு நல்லா விளக்கமாக இருக்கேக்கல நாங்கள் இது எழுதுறது. அது நேரம் அதுக்குரிய ஆலோசனைகள் எல்லாம் சில பேர் நாம லாயர்ஸ் மேரை கூப்பிட்டாலும் லாயர்ஸ் மேர் அவர்கள் எல்லா பக்கமும் யோசிக்கிறது இல்லை. அவர்கள் உண்மையில யோசிக்க வேணும். ஆனா இப்ப மட்டுமில்ல எப்பயும் அதுவும் இந்த அவிசுவாச நாடுகள்ல மெய்யான லா தெரியாதபடியால கடவுளுடைய சட்டம் தெரியாதபடியால அவர்கள் பொருளாசக்காரராகத்தான் சட்டத்திறனி மாதிரி இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன். சட்டத்திறனி மாதிரி என்றாலே பொருளாசை இல்லாட்டி அரசாங்கம் மணியன் தோட்டம் காணியல் அரச காணியன் இருக்கிறத யாராவது ஒரு சட்டத்திறனி காசை வண்டி கொடுத்து போட்டு எழுதி வச்சுட்டு போவானோ? எவ்வளவு சனத்தை அதுகளுக்கு சட்டமும் தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ற வழியால பொருளாசை தங்களுக்கு காசு வந்தா சரி. ஆனா கடைசியில அது வெளிச்சத்துக்கு அவரும் இறந்து போன தகப்பனும் அதுக்கு பிறகு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அது 30 வருஷம் 35 வருஷத்துக்கு பிறகு திருப்பி காணி நம்புறாரு நம்பிக்கொண்டிருந்தா பிறகு போய் பார்த்ததும் தெரியுது அது பெர்மிட் காணி. ஆனா பெர்மிட் காணி அப்படி கைமாத்தா எழுதலாதுன்றது சட்டத்திறனிகளுக்கு தெரியும். அத வித்தவனும் காசையும் வேண்டி வச்சுக்கொண்டு அது இப்ப உங்களுக்கு விற்கல அந்த காசை திருப்பி தருவன் நீங்கள். அப்ப அந்த காலத்துல 1980ஆம் ஆண்டு 82ஆம் ஆண்டு அவருடைய பெருமதி என்ன? அவன் எனக்கு மரத்துல புடுங்கிய காசு கொடுத்து அந்த காணிய. அப்ப இதெல்லாம் பொருளாசையும் வேதம் தெரியாத சட்டத்தரணிகளுடைய வேலை. அப்ப இருந்தவன் சுவாம்பிள்ளையும் செபஸ்டியான் பிள்ளையும் அப்படித்தான். நான் சொல்றேன் அந்த சட்டத்தரணி எழுதுறவரும் அப்படித்தான். இப்ப இருக்கவும் அதை விட பெரிய
பொருளாதார அவன் ஒரே காணியை 2-3 பேருக்கு எழுதுறான். அவன்கிட்டே கொண்டு மத்தியாலும் சொல்லுது, அவன் அதையே திருப்பி எழுதி கொடுக்கிறான். அவ்வளவு பொருளாசை, எவ்வளவு ஊத்தவாளித்தனம், கடவுள் பயமில்லாத அந்த நிலங்களை, கடவுளுடைய பூமி நிலம் கற்றருடையது. இந்த விளையாட்டுகள் அது எதிரே இனத்திலே நடந்ததுதான். ஆனா அவ்வளவு பயம், தேவன் சத்தியம் தெரிஞ்ச நாட்டிலேயே இவ்வளவு குளறுபடியில் நடந்திருக்கோம்டா, கடவுளை அறியாத ஆட்களுக்கு சட்டத்தை பற்றி என்ன தெரியும்? அதனால சரியான கவனம் இருக்கவனு நாம சட்டத்திறனி மேல் நம்மட காலத்தில் இருக்கிற சட்டத்திறமை வேதம் தெரிஞ்ச சட்டத்திறனியா இருக்கிற ஒரு ஆளைத்தான் நாம எப்பயுமே அணுகிறது. பொருளாசை இல்லாதவர்கள் எங்களுக்கு தெரியும். லேவியரும் சட்டத்திறனியில் அடிப்படையில வேத காலத்துல லேவியரோட வழியாக சட்டத்திறனியா இருக்கேறாது. ஏண்டா லேவியர்கிட்ட தான் சட்டம் இருந்தது. அதனால ஏதாவது காணி எழுதணுமா மாத்தணுமா அவருடைய பெடிகிரின்னு சொல்றது ஆரிட்ட இருந்து அந்த நாம போய் தோம்பு எடுக்கிறேன்னு சொல்லுவோம். தோம்பு அந்த அதுதான் நாம சொல்றது. அந்த யாருக்கு உரிமை மாற்றப்பட்டு எழுதப்பட்டு போய்கொண்டு இதெல்லாம் லேவியர் தான் வச்சது. அதனால்தான் எங்களுக்கு அந்த வம்சாவளி அட்டவணைகள் எல்லாம் கவனமா அவங்க வச்சிருந்தவங்க. ஆற்ற காணி ஆற்ற பேர்ல அவன் அப்பப்ப எத்தனை தலைமுறை அவங்க வச்சிருந்தாங்க. எங்களுக்கு தெரியும். அது எருசலேம் அழிவோட இஸ்ரவேல் ஆண்டவர் நாசமாக்கின யுத்தத்தால் அழிச்சதோட எல்லாம் துளைஞ்சது. நமக்கும் அப்படித்தான் ஒரு துளைய பண்ணினார், கன ரோம்புகளையும் எல்லாத்தையும். அதனால நாங்கள் இந்த செயல்பாடுகளை விளங்கி பெற்ற எங்களுடைய இறுதி விருப்பாவனம் த வில் அது எழுதி வைக்கணும். இதுக்கு எதிரான பாவம் அப்ப என்ன? நெக்லெக்டிங் டு மேக் அ வில். நெக்லெக்டிங் டு மேக் அ வில், ஒரு உயிர் எழுதுறத அலட்சியப்படுத்துகிறது பாவம். உயிர் எழுதுறத அலட்சியப்படுத்துறது பாவம். அலட்சியப்படுத்துறது சொல்றது இப்ப என்ன அது கொஞ்ச நாள் நான் என்ன கூட சாகியா போறேன். யாருக்கு தெரியும் எப்ப இந்த விஷயங்கள் 60-65 வருகிறோம், அதோட சரி, அதோட நாம ரெடி பண்ணிடணும் இந்த விஷயங்களை கையாளுறதுக்கு. சில பேருக்கு பொதுவாக நமக்கு நம்ம நாடுகள்ல அரசாங்கம் அது 60 வயசோட நீ காணும் ஐயா ரிட்டையர்மெண்ட் சொல்றதுக்கு முதல் காரணம் கன பேருக்கு அறள வேண்டும் போகும். சரிதானே? அதனால நம்ம ரிட்டையர்மெண்ட் என்று சொல்ல நீ கிடந்து உன்னால வாரவனுக்கு எல்லாம் உபத்திரவ மாட்டாங்க. ஒரு என்ன யோசிக்கலாம் மக்களுக்கு. அதாவது நீ முதல் ரிட்டையர் பண்ணி போன்னு சொல்லி அதனால எல்லாரும் கட்டாயம் அப்படி இல்ல. ஆனா எங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னுக்கு இந்த விஷயத்தை செய்யறத நமக்கு 70 தான் கடவுள் தீர்மானிச்சிருக்கிறார் வேதம் தெளிவாச்சோம்னா நாங்கள் அதாவது 65க்கு நாங்கள் தொடங்குறது நல்ல. இனிமேல ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சரி, அதுக்கு மிஞ்சி 10 வருஷம் தான் இருக்க போறோம்ன்றாலும் அது சரி. அதுக்காக நாங்கள் சொல்றோம் அதை எழுதிக்கல இறுதி பெற்றாருக்கு வச்சுக்கொண்டுதான் அது பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு எழுதுவோம் என்று நாம எழுதுற ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது அசீவிய உரித்து வச்சு எழுதுறாரு. நாங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த இது எங்களுக்கு நானுக்கு வாழ்றதுக்காக மிச்சமெல்லாம் கொடுத்தாச்சு, மிச்சமெல்லாம் சரி. ஆனா இது கூட எங்களுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு போகும். ஏண்டா அது முடிஞ்சதான் இதால பெற்றாருக்கு ஒரு பாதகம் இல்ல. பெற்றார கலைச்சு விட போறோம் இல்ல. நாங்கள் கதைக்கிறது தேவபக்தியான பிள்ளைகளுக்காக, தேவபக்தியான குடும்பத்துக்காக. அப்படித்தான் அதுக்குள்ளேயும் பாவங்கள் இருக்கும். அந்த பாவங்களையும் நாங்கள் மேற்கொள்றத இப்படி கடவுள் வச்சிருக்கிற வழிமுறைகளை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால இத நாள் கடத்தி எல்லா கடமைகளும் சரியாக செய்து கொண்டு வந்து இதுல நமக்கு எங்களோட அறிவும் எங்களுடைய ஞாபக சக்திகளும் குறைஞ்சு போறது, அல்லது நாம கொஞ்சம் படுக்கையில விழுந்துட்டோம் பிறகு எழும்பிட்டோம் பாத்தியா அதுக்கு எனக்கு இந்த நாள் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நாமளுக்கு கடவுள் சில விடயங்களை அடையாளங்களை காட்டுறது சரி, நாம ரெடி பண்ணி இனிமேல்ன்றதுக்கு. அதனால நாங்கள் அந்த விடயங்களை அதுக்குள்ள அலட்சியப்படுத்த தேவனுடைய பராமரிப்பின் அந்த நடைமுறைகளை நாம் பெற்றார் கவனமாக விளங்கி இருக்கவர். அதனால நாம சொல்லுற சொல்லுகள் அதை வாசிச்சு காட்டுறதுக்கு லோயர் சொல்ற சொல்லு சரியானோ இல்ல அவரை ஏதோ மற்றவன்றதை கொப்பி பண்ணி முன்னுக்கு இருந்தவர் எழுதின மாதிரியே தானே எழுதி முடிக்கிறது. அந்த ஃபார்மட் எல்லாம்
இவர் என்ன சொல்ல வராருன்றதில்லை லோயருக்கு. அவற்ற பாஸ் அல்லது அவருக்கு பழக்கின பெரிய லோயர் எழுதி வச்சிருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி இப்படி கனவேர் எழுதி கொண்டு இருக்கிறாங்க. என்ன இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஐயா இதுகளை நெச்சு சபிக்கவனுக்கு இந்த லோ படிப்பை இதுகளையும் கடவுளே குறைச்சு விடும் இந்த நாட்டிலேயே. சத்தியான சட்ட முரணும் நியாயத்துக்கு முரணான நடைமுறைகள் எவ்வளவு மிக அவசியமான இன்டெலிஜென்ட் கூடின வேலை இது. அதாவது நாம எப்படி டாக்டர் மட்டும் ஒரு தத்து தவறி வெட்டினா முடிஞ்சுதான், அதே மாதிரிதான் தட்டு தவறி வித்தியாசமான ஒரு சொல்லுகளை பயன்படுத்த முடிஞ்சு போச்சு அந்த வாழ்நாள் சொத்துகளும் விஷயங்களும். அப்ப எவ்வளவு மூலசாலிகள் இந்த லோ படிப்புக்கு அவசியம். ஆனா அத கூட நம்ம நாட்டில் மூலசாலிகள் இல்லாம கணக்க மூல குறைஞ்சதெல்லாம் லோயர். அதை விட பெரும் கோதாரி துன்பம் லோ போய்களையே தட்டு தவறி தடுமாறி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து போனதெல்லாம் ஜட்ஜா வந்திருக்கிறது. ஐயோ அது அடுத்தவங்க. அப்ப கடவுள் எவ்வளவு நம்மட இனத்தின் மேல சரியான சினம் கொண்டிருக்கிறார் என்று பாருங்க. படிக்கைகளையும் ஏலவல்லையும் அது தட்டு தவறுதான் உள்ளுக்கு வந்தது. அது இங்கிலீஷ்லயும் 2ஆம் தரம் எடுத்து கொடுத்து இப்படி எல்லாம் கடைசியில ஜட்ஜா முத்த. அப்ப ஜோசி பாருங்க எப்படி இருக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம். அப்ப அதனுடைய ஒரே ஒரு குறியாட்டின கடவுள் தமிழினத்தை முந்தி சண்டையால நாசமாக்குற, இப்ப மூல குறைஞ்சவன் எல்லாரையும் ஜட்ஜாக்கி சட்டத்திறமையாக்கி நாட்டை இன்னும் நாசமாக்க அவர் அனுமதிச்சிருக்கிறார். நாமளே கேளாது கடவுள் இன்னும் தமிழினத்தோட போர் முடியல, அவற்ற ஒரு இன்னும் இருந்து இருக்குது. ஆனா வடிவம் தான் மாறி போய்க்கிறது. ஆகையால நாங்கள் சொல்றோம், நாங்கள் இப்படிப்பட்ட இந்த துன்மார்க்கருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நாம காலத்தை கடத்தி போட்டு நாங்கள் அவன் என்ன சொல்றானோ இதை நீங்கள் எழுத சரிதானே, நீங்கள் இதுல சைன் கவனம் திருப்ப சொல்றோம். இந்த லோயர் மேரோட என்ன எழுதிக்கணும் வாசி நீ எனக்கு என்று கேட்காம நாம ஒரு சைன்களும் வைக்கிறாங்க. பட்ட பயங்கரமான துன்மார்க்கராக நின்று கொண்டிருக்கிற நம்மட தலைமுறையிலேயாக்கள். படிப்பு குறைவு, ஆனா லோயர் மேர் கூட. இதை விட ஓபன் யூனிவர்சிட்டி என்ற திறந்து வச்சு 50 வயசுல எல்லாம் லோயராக்கி கொண்டிருக்கிறான், 60 வயசுலேயும் லோயராக்கி கொண்டிருக்கிறான். அவனோட அடுத்த அரசாங்கமே இதை நாசமாக்குது. அதாவது அதுகளே இனி பாறையில் ஏற வயசு லோயராகுது. பொருளாசை கடைசி கட்டத்திலையும் ஏதாவது உழைக்கலாம் எழுதி. அப்ப இதுகளால நாம சரியான இந்த மிஸ்சீவ்ஸ், இந்த மோசப்படுத்தல், இந்த மோசங்கள் நாங்கள் இதுகளுக்காக மண்டாடுறோம். இந்த நாச மோசங்கள் நமக்கு மேலே வந்துடக்கூடாது, நம்ம குடும்பங்களுக்கு. அதனால இந்த அலட்சியப்படுத்துறதால விளைகிற விளைவுகள் ஒன்று, மரித்த பெற்றாருடைய பேர் கெடும். பெற்றாருடைய மரித்து போனவர்களுடைய பேர் கெடுக்கப்படும். அந்த அப்பவே சொல்றோம் ஒழுங்கா எழுதி வைக்க அந்த இழுத்தடிச்சு கடைசியில இப்படி ஒன்று எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கு. அந்த செத்து போச்சு நாம கிடந்து படுற பாட்ட பேர். அதில் ஆட்ட பேர் டிஸ்கிரெடிட் டு த பார்ட்டி டிசீஸ்டு. மரித்து போன பெற்றாருடைய பேர் கெடுவதம். நாம ஏற்கனவே படிச்சோம் பேர் எவ்வளவு முக்கியம் என்று. அது ஒரு பெரும் சொத்து, பேர்களுக்கு ஏறது. அதில பேர் கெடுக்கப்பட இயலாது. இரண்டாவது, உயிரோடு வாழற பிள்ளைகளுக்கு இடையில சண்டையும் சச்சரவும். இதால உயிரோடு வாழ்ற பிள்ளைகளுக்கு இடையில சண்டை. செத்து போன பிள்ளைனா பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஓய்யா. ஆனா வாழ்ற பிள்ளைகள் contentions among surviving children. Contentions among surviving children. அல்ல, உயிரோடு வாழ்ற பிள்ளைகளுக்கு இடையில சண்டையும் சச்சரவும். இதால அப்புறம் யாருக்கு நல்ல கொள்ள லாபம்? லோயர் மேருக்கு தான், அரசாங்கத்துக்கு தான். அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு இதுகளுக்கு காசுகளுக்கும் அவர் போட்டு கொண்டிருப்பினும் வாய்தா வாய்தா வாய்தான்னு சொல்றது எல்லாம் டேட் போடுறது தொடங்கினா நம்முடைய அம்மாவும் ஒரு கேஸ் ஒன்று போட்டார். தன் சகோதரியோட இந்த காணி பிரச்சனை தான். மனுஷி சாகும் வரைக்கும் பிரச்சனை தீரேன். இப்ப திருப்பி நமக்கும் அது பிரச்சனையா தான் இருக்கு. அந்த பக்கத்தால பாத உரித்துல
அந்த பாதோடித்தத காண ஐயா பர்ற பாடு இல்ல. இப்ப நாம வெட்ட போனா அடுத்த ஒரு பிரச்சனை கிளம்ப. இது பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள காலம். மேனசிய ஏத்தி கொண்டு இறக்கியே காசுதான் போனது அந்த சபைக்கு. என்ன சும்மா வந்து செய்கிற வேணும், எல்லாம் காசுதான். அதனால கடைசியில தாய்தப்பன் சேர்த்து வச்ச சொத்து கேஸுக்கு செலவழிக்கிற காசிலேயே முடிஞ்சு போகும். முடிஞ்சு போகும். பெற்றார் இது கேட்கல, பிள்ளைகள் நல்லா இருக்கும், பிள்ளைகள் சமானமா இருக்கும் நினைச்சு கொண்டு சாகுறாங்க. ஆனா பெற்றார் மறந்து கொண்டோம், பிள்ளைகள் இன்னும் பாவத்துடன் வாழ்றோம். அவையால எப்ப எப்படி திரும்புமோ தெரியாது. அவையால கடவுள் வச்சிருக்கிற வழிமுறையை பின்பற்றி சொத்தை கிளியர் கட்டா பிரிச்சு போட்டு விஷயத்தை எழுதி கோட்டை கீறி படத்தை கீறி இப்படித்தான் இதுதான் இந்த பகுதி, இது கிழக்கு பக்கத்தால வாசல் வைக்கி கிணத்துரிமை 2 பேருக்கும் இருக்குது, இதோட இஞ்சால பக்கம் தெளிவா தங்களுக்கு தந்திருக்க ஒரு சின்ன என்ன அந்த அந்த ஒரு சின்ன ஒரு துண்டு, அது 5 குழியோ 6 குழியோ தெரியாது. அந்த வீடு குழி என்று சொல்றது 16-18 குழிதான் ஒரு பெற. ஆனா அது இருக்கிறதே 12 குழியோ 10 குழியோ தெரியாது வீடு. இருக்கிறதிலேயே சரி பிரிச்சு கொஞ்சம் கொடுத்த, ஏன்னா அதுகிட்ட இருக்கிறதானே கொடுக்கலாம். அப்பவே சரியா இல்ல நம்மட என்ன அளவீடு செய்யறையாக்கள் சேவையா கூப்பிட்டு ஒழுங்கா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்ல. அப்ப இருந்த லோயரும் எழுதி காணிய இப்படித்தான் இதான் இப்படி இருக்கு, அது சின்ன துண்டாலும் படத்தை இப்படி இருக்குது இப்படி இருக்குது இல்ல. அல்லது இல்ல அது மூத்தவளுக்கு இது கடைசி ஆளுக்கு ஒரே வீட்டை 2 நடுவார பிரிச்சா இல்ல. இப்ப பூட்டா பிள்ளைகளும் வந்தா பிறகு எல்லாருக்கும் இப்ப அப்ப யாருக்கு அரைவாசின்னா இப்ப யார் என்ன செய்யறது? நாம இருந்ததே ஒரு குருவி கூடு வீடு, அதை அரைவாசியா பிரிச்சு இப்ப செய்யறோம். அப்ப குசினியும் கிணறும் செண்டறையும் ஒரு ஆளுக்கு, கக்கூசும் செண்டறையும் கோலும் இன்னொரு ஆளுக்கு. இதெல்லாம் ஒரு பிரிப்பு, இதெல்லாம் ஒரு உயிர். இத ஒரு அட்வைஸ் எடுத்து எல்லாம் சரியா கொடுக்கறது அட்வைஸ்காரன் இருந்தது. அவங்க தாங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சாக்க படிச்சது ஒற்று மண்டை தமிழினத்தை புரிய நாசமாக்கிடுற கடவுள். இப்ப பேர பிள்ளைகள் நாம நம்மட பக்கத்தால அளந்து போட்டு அரைவாசி அடிப்போம். நாம அவனுக்கு போடப்பட்ட அரைவாசியில வாழட்டு. என்ன அரைவாசியில வாழ்றது? இப்ப கக்கூசு மிஞ்சால இல்லாம கிணறு இவைக்கு இல்லாம என்னன்னு வாழ்றது? அது நாம இப்பதானே எல்லாரும் கொழும்பு ஸ்டைல்ல அது 3-4 குழி என்றாலும் 2 ஸ்டோரி பில்டிங் அடிக்கிறது. இப்படி இப்படியே வாழ பழகி பிரச்சனை பிள்ளைகளுக்கு கிடையாது. பேர பிள்ளை எல்லாரும் அவன் சேர்த்து போயிட்டு நாம் அதுக்கு செலவழிக்கட்டா எவ்வளவு இதான் நம்முடைய ஆக்களும் நல்லா வாட்சி போயிடும். லோயர் மேரு ஜட்ஜ் மேருக்கும் அதுக்கு டேட் போடுற அவருக்கு இருக்கிற பெரிய கேஸுகள் ஒரு ஆயால பெற்ற சொத்து அவங்க கொடுக்கறதும் கடைசியில உயிர சரியா எழுதால அதிலே செலவழிஞ்சு போகுது. 4வது காரணம் இதை விட நம்மட கடன் நமக்கு தந்தவங்க அவங்கள அபாவம், அவங்கள கடைசியில நடுத்தருவில் விட்டு இப்ப அவங்க வந்திருப்பாங்க. இது எனக்கு தான் சொந்தம் கடைசியில இது எல்லாமே defeating creditors of their due debts. defeat அதாவது கடன் கொடுத்தவர்களை ஏமாத்தி போடுறாங்க. கடைசியில் அவங்க ஏமாத்து போனாங்க. இதுல இது ஒருவருக்கும் தீர்க்கல. அவனும் விழுவர்றான், இவனும் விழுவர்றான். ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதால நாங்கள் இறுதி விருப்பாவனம் வேதபூர்வமாக எழுதி வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும். புட் த ஹவுஸ் இன் ஆர்டர். இந்த வீட்டை ஒழுங்குபடுத்தி 2வது கடமை இதுல இருக்கிற 2வது கடமை நாம ஒன்று விருப்பாவனம் எழுதுறது, 2வது பிள்ளைகளுக்கு சொத்துக்களை விட்டுட்டு போறோம்.
பிள்ளைகளுக்கு சொத்துக்களை விட்டுட்டு போறது என்ற அந்த இரண்டாவது கடமை, லீவிங் தியர் எஸ்டேட் டு தியர் சில்ட்ரன், லீவிங் எஸ்டேட் டு தியர் சில்ட்ரன், இது இரண்டாவது கடமை. இந்த இரண்டாவது கடமைக்குள்ள நாங்கள் ஏற்கனவே படிச்சனாங்களே இல்ல, பிள்ளைகள் கல்யாணம் செய்து போய்க்கலாம், அவங்களுக்கு சொத்துகள் கொடுத்து விடணும், அதுகள் எல்லாம் இதுக்குள்ள வேற இல்லை. இப்ப பெற்றா தங்களுக்கு கொஞ்சம் வச்சிருப்பினும் இல்ல கடைசியா. இப்ப அதை பற்றி தான் நாங்கள் இதுல கதைக்க போறோம். பெற்றா தங்களுக்கு தாங்கள் வாழ்றதுக்கு பேங்க்ல பேலன்ஸ் அல்லது அவர்கள் தாங்கள் வீடு இது வாழ்றதுக்கு வச்சிருக்கிறது, இப்படிப்பட்ட அந்த நிலத்துண்டு அல்லது ஏதோ ஒரு கிடக்கட்டும், அது இப்ப இருக்கட்டும் எங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்ற அந்த விடயங்கள் இப்ப பிள்ளைகளை கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப மிச்சம் இருக்கிற அந்த விஷயத்தை தான் நாங்கள் கதைக்கிறோம். அது யாருக்கு அதுவும் சொந்தம், அதுவும் பிள்ளைகள். ஏன்னா பெற்றாருக்கு அது குடுபடுதுண்டா அது அநாத ஆசிரமத்துக்கு இல்ல, அது அவர்களுடைய சந்ததிக்கு தான் அது போய் சேரும். விளங்குதோ? பைபிள்ல எங்க நிலத்தை அநாத ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்த பைபிள்ல இருக்குது. நிலம் கெட்டது, நிலம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரிக்கப்பட வேண்டும். அப்படி பிரிக்கப்படுகிற அந்த குடும்பங்களுக்கு அவர்கள் அதை சரிப்படுத்தி வாழணும். இதுக்குதான் நாம ஏற்கனவே ஜோஷுவார புத்தகம் படிக்கல தெளிவா படிக்கும். சீட்டு போட்டு கோத்திரத்துக்கு பிரிச்சு அல்ல சில கோத்திரங்கள் அவர்கள் போக விரும்பல. ஏனென்றா அது இப்ப நாம நினைக்கிற மாதிரி அல்ல, நாம நம்ம நாட்டு இலங்கையில யோசிக்கிற மாதிரி அது கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு, அது ஆள் நடமாட்டமே இல்ல, இன்னும் அங்க போய் நாங்கள் வீடு கட்டி வாழறது இல்ல, அப்படிதான் நம்ம நினைச்சு கொண்டு இருந்துச்சு. போ வலிக்கிற போய் மேல அளக்க சொல்லு, எல்லாரையும் அளந்து ஏண்டி அந்த கோத்திரமா அவங்கள மூவனை சொல்லு. அப்ப நாம கிழக்கரியா இருக்கிற அப்படியே இருக்கிற சில காணிகள் அல்லது நாம இப்ப வந்து கட்டி சிங்களாக்களை குடியேற்றாங்க, அதெல்லாம் என்னத்தால இந்த அந்த மிச்ச கோத்திரங்கள் தங்களோட நிலங்களை போய் அளந்து பிடிக்காம விட்டுறத விட்ட பாவம். அதான் கடவுள் கொண்டு இருக்கிறார் ஆக்களை மற்ற பக்கத்தார். உண்மையில இலங்கையிலேயோ உலகத்திலேயோ நிலம் பிரச்சனை என்றோ 10,000 ஒன்றுமே இல்லை. அதிக சனத்தொகை பெருக்கம் அப்படி ஒன்றுமே உலகத்துல இல்ல. எல்லாரும் உலகத்துல இருக்கிற பரப்பளவில 2% தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிலப்பகுதி இருக்கிற நிலப்பகுதியில மிக்க நிலப்பகுதி போக விருப்பம் இல்லை. அதை ஆண்டு அதை சரிப்படுத்த விருப்பம் இல்லை. கிளிநொச்சியில எவ்வளவு காணி கிடக்குது, அங்க முன்னத்தில் எவ்வளவு காணி கிடக்குது, ஜாழ்ப்பாணத்தில் எவ்வளவு காணி கிடக்குது, ஒரு போக விருப்பம் இல்ல. தள்ளி நிலத்தை ஆள, நிலத்தை பண்படுத்த, அதை சரிப்படுத்த, அதை ஆண்டு கொள்ள இருக்கிறதோட சேர்ந்து காகக்கூடு மாதிரி வீடு கட்டி ஒரே இடத்துக்கு குடி அடர்த்திய பெருக்கத்தான் தெரியுமே தவிர ஐயோ சதம் சரியா பெருகிட்டல, நிலம் குறைஞ்ச மாதிரி. நிலம் கடைசி வரைக்கும் குறைய இல்லை. நமக்கு ஆய்வு சயின்டிபிக் முடிவு உலக சனத்தொகைய நாம முழு உலகத்தை எடுத்துக்கொண்டா இங்கிலாந்துல இருக்கிற அந்த லண்டன் அல்லது அதுகளை சுத்தி இருக்கிறதுல கொண்டு எல்லாரையும் வடிவா ஒரு பரப்பு காணி கொடுத்து அமர்த்தலாம். எல்லாரும் உலகத்தில் அவ்வளவு வேறு. அதனால அந்த கோத்திரங்கள் மாதிரி போய் நிலத்தை உழுது பண்படுத்தி கொண்டு வர விருப்பம் இல்லை. சனத்தொகை வெறுக்கிட்டு ஐயோ சாப்பாட்டு கஷ்டம் வர போது நீதான் எவ்வளவு நிலத்தோடு பண்படுத்த மாட்டேன்ற எவ்வளவு விஷயம் தங்கிருது. கடவுள் எவ்வளவு ஞானம் அதை படைச்சிருக்கிற. ஏன்னா அவர் என்ன படைக்கல, சனம் பெருகும், அதனால சனம் பெருகினாலும் என்ன செய்யறா அவர் படைச்சு விட்டு அவருக்கு தெரியும். ஏற்கனவே சனம் பெருகிக்கொண்டு ஒரு பக்கத்தால இறப்பு விகிதத்தையும் தீர்மானிச்சிருக்கிறார். இறப்பு விகிதம் ஆனா தரிசா கிடக்கிற காணி எல்லாம் எக்கச்சக்கம். என்னண்டு அந்த மகாவலி H அந்த பிரதேசங்களை வந்து அந்த சிங்கள மக்கள் என்னென்று உழுது நிலத்தை பண்படுத்தி வாழறதுக்காக. ஏன் தமிழன் ஏன் ஓடி பரதேசிய போய் வாழ வேணும்? கடவுள் சொன்ன ஆணைக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. ஆண்டு கொள்ளுங்கள், பூமி ஆண்டு கொள்ளுங்கள் என்றதுக்கு விருப்பம் இல்லை. அவர் சொகுசா மற்றவங்களோட சேர்ந்து மற்ற கோத்திரங்களோட தாங்கள் வாழ விரும்புகிறேன். அதனால இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறபடியால அந்த பெற்ற தங்களுக்கென்று கொஞ்சம் வச்சிருக்கிற
வச்சிருக்கிற அந்த சொத்துக்களை அவர்கள் கடைசியா அதையும் கொடுத்துட்டு போறோம். அது பெற்றாருடைய சொத்து. ஆதியாகமம் 25:5, ஆதியாகமம் 25:5, லேவியராகமம் 25:23, லேவியராகமம் 25:23, 1 ராஜாக்கள் 21:3, 1 ராஜாக்கள் 21:3, ரோமர் 8:17, ரோமர் 8:17, ரோமர் 8:17. இந்த சொத்துகள் இதுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து இப்ப அவர்கள் தங்களுக்கண்டு மிச்சமா வச்சிருந்தார். தங்களுக்கு தங்களோட கடைசி காலங்களுக்கு தேவை. இப்ப அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த சொத்து யாருக்கு போகணும் என்று வேதம் சொல்லுது. எங்களுக்கு லேவியராகமம் 25:23 வாசிக்கிறோம். காணிச்சுக்கொள்ளுங்க ஆண்டவர் அதை எப்படி கதைக்கிறார். லேவியராகமம் 25:23. உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலரை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். அதனால அந்த நிலம் அது அவட குடும்பத்துக்கெல்லாம் இருக்க வேண்டும். அது குடும்பத்தை விட்டு வெளியில போக இயலாது. நாபோத்துக்கு கொடுத்த நிலம் அது அவனுடைய தகப்பனுடைய நிலம். இப்ப அந்த பிதாக்களினுடைய நிலத்தை தான் இப்ப ஆகாப் வந்து கேட்டால் அது தனக்கு வில்லை. நாபோத் சொன்னான், நான் அது விற்க மாட்டேன். ஏண்டா அது என் அப்பா எங்களுக்கு தந்த காணி கடைசியில். அதனால அது அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த சுதந்திரம் கடைசி வரைக்கும் விற்கப்பட இயலாது. அத சகோதரன் தான் வீட்டுக் கொள்ளணும் என்று வேதம் சொல்லுது. அதுல நீ என்ன சகோதரனும் இல்ல, என்ற குடும்பத்துக்குள்ள ஆளும் இல்லை, என்ன உனக்கு நான் விற்கலாம். அதெல்லாம் அல்ல. அதுக்கு அவன் என்ன செய்யறது எங்களுக்கு தெரியும். கர்த்தர் அதுக்கு எப்படி சரி கட்டினார் எங்களுக்கு தெரியும். ஆகாப் நாபோத்தினுடைய நிலத்தை பிதாக்கள் கடைசி அவன் தான் வச்சிருந்த நிலத்தை பிள்ளைக்கு கொடுத்துட்டு போனதை தரமாட்டன் என்று சொல்லி வெளிக்கட்டுவாங்க. நாய் அவன் தெத்தத்தை நக்க வச்சவன். ஜெசபேல நாய் கடிச்சு சாப்பிட்டு கடைசியில மண்டியோட்டையும் உள்ளங்கையையும் விட்டுட்டு போகப்பட்டவன். நிலத்தோட வந்த பிரச்சனை கடைசியில பிதாக்கள் தாங்கள் கடைசியா வாழ்ந்து அதை தங்களோட பிள்ளைகளுக்கு போகணும் என்றுதான் அவங்க. அது நாபோத்துக்கு தான் உரித்து. அதுல அட்ஜசன் கூட அதுல கையை கேளாது. எங்களுக்கு தெரியும் வேத சட்டத்தின்படி அரசாங்கத்துக்கு ஒரு நிலம் இல்ல. இது கவர்மெண்ட், இது ஸ்டேட் லேண்ட், அப்படி ஒரு நிலம் இல்ல. அரசு கள்ளர், அப்படிப்பட்ட அரசாங்கம் கள்ளர்கள். அது கள்ள அரசாங்கம், அது களவெடுத்து வச்சிருக்குது. அது மக்களுடைய நிலம், அது அந்தந்த குடிகளினுடைய நிலம், அது அவர்களுக்குள்ள பங்கு போட்டு அவர்கள் பிரிச்செடுத்திருக்க வேண்டிய நிலம். அதான் வேதத்தினுடைய ஸ்டைல். அப்படித்தான் கடவுள் நில ஆட்சியையும் அரசாங்கத்தையும் தாவீதுக்கு என்று சொல்லி அது அரசாங்கத்துக்கு அந்த நிலம் அவன் வச்சிருக்கிறது இல்லை. அந்தந்த கோத்திரம் அவர்களுடைய குடும்பங்கள் அந்தந்த வேட்சலுக்கு அந்த காணியாட்சிகள் விரிவடும். அதனால அத வேதபூர்வமாக நாங்கள் செய்ய வேண்டும். அத வேத மதங்களுக்கு சொல்றபடியால கவனமாக கடைசி அந்த சொத்தும் இருக்கக்கூடியது நாமளுக்கு இருக்குது. ஆனால் அதோட எண்ணத்தை நாம் எதிர்பார்க்கிறார். தகப்பன்மார் கவனமா சரியா உழைக்கணும் என்றத அவர்கள் உழைச்சு அந்த தொடர்ச்சியாக நிலங்கள் மற்றது பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போகணும். அதன் ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுளுடைய மக்களினுடைய அந்த நில. அதுல அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேதத்தின்படி கடவுள் சொல்ற அந்த கடமைகளை நிறைவேற்றி நாமல் மரிக்கிறதுக்கு கடினமாக தேவ பக்தியோட உழைக்க வேண்டும்.
இதுகளை நாங்கள் செய்து கொடுக்கிறதுக்கு வேதமங்களுக்கு ஆபிரகாம் gave all he had. அதாவது இங்கிலீஷ்ல ஆபிரகாம் தனக்கு தான் வச்சிருந்த எல்லாத்தையும், இனிமேல் ஆபிரகாமுக்கு ஒன்றும் இல்லை, தான் வச்சிருந்த எல்லாத்தையும் ஈசாக்கு கண்டு கொடுத்தார். அதுக்கு முன்னுக்கு பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தாச்சு. ஈசாக்குக்கும் போக வேண்டியது போச்சது. ஆனா இது இவ தான் வச்சிருந்ததை கடைசியில ஈசாக்கு கண்டு கொடுத்துரு. அது பெற்றாருடைய அந்த கடைசி முடிவு. இதெல்லாம் அந்த உயிலுக்கெல்லாம் வரும். கடைசி இருக்கிற சொத்து யாருக்கு சொல்லி பெற்றாருடைய விருப்பம் தானே பிள்ளைகளுக்கு கொடுக்கறதா, எப்படி அது போகணும் என்றது. அதனால அதுல எங்களுக்கு தெரியும், பெற்றார் இத நீதியாக அவர்கள் அதை செய்யணும். நீதியாக அது செய்யப்பட வேணும். நீதியாக அது செய்யப்பட வேணும். நாம நீதி செய்யறது தான் குலத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மூத்த பிள்ளையா இருந்தபடியால சிரேஷ்டபுத்திர பாகம் கட்டாயம் அவருக்கு போகணும் என்றது இல்ல. கட்டாயம் அவருக்கு போகணும் என்றது இல்ல. சிரேஷ்டபுத்திர பாகம் அது கடவுளுக்கு உண்மையா இருந்து பெற்றாருக்கு பிரியமா நடக்கிற பிள்ளைக்கு தான் போகும். அதான் வேதம் சொல்லு. மூத்தவனா பிறந்தபடியால சேஷ்டபுத்திரவான் கட்டாயம் போகணும் என்று பைபிள் எங்களுக்கு சொல்லவே இல்லை. பைபிள் சொல்லவே இல்லை. ஆண்டவர் பல கேசுகளால அதை உடைச்செறிஞ்சிருக்கிறார். அதாவது மூத்த பிள்ளைக்கு போகணும் என்ற அந்த பாலிசிய உண்மையில ஆண்டவர் அதையும் சொன்ன மூத்தவனுக்கு தான் அது சேஷ்ட மூத்த பிள்ளையின் பாகம். ஏன்னா மூத்த பிள்ளை தேவகத்தியா வளர்க்கப்படும், மூத்த பிள்ளை பிரியமா பெற்றாருக்கு நடக்கும், மூத்த பிள்ளையா கடவுளுக்கு பிரியமா அந்த சந்ததி அடுத்தது கடத்தப்படும். ஆனா மூத்தது பிரச்சனைக்குரியதா, கடவுளுக்கு பயப்படாததா, பெற்றாருக்கு பிரியமாக நடக்காட்டி பெற்றாற்ற மனசை நோக பண்ணி பெற்றாருக்கு இன்னும் தலைவிடியை நெருக்கி வார்த்தை கொடுக்கிற பிள்ளையா மாறிச்சண்டா சேஷ்டபுத்திர பாகம் சேஷ்டபுத்திரனுக்கு இல்ல. அது அது யாருக்கும் போகலாம். ஜூதாவுக்கு அரசாட்சியும் யோசேப்புக்கு சேஷ்டபுத்திரவாகவும் போகலாம். ரூபனுக்கு போகணும் அவசியம் இல்லை. அயல கடவுளுக்கு பயந்து பெற்றாருக்கு கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, பிரியமா இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் சேஷ்டபுத்திரவாகும். மூத்த பிள்ளைக்கு அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு கொடுக்க பைபிள் சொல்ல. அதனால பெற்றார் தங்களுக்கு கடைசியா இருக்கிற தங்களுக்கு இருக்கிற சொத்தை கூட அந்த நீதிப்படிதான் அவர்கள் சொத்துக்களை பிரிக்கிறார்கள். கடவுளுக்கு முன்னாலே எது நீதி தான் கேள்வி. அதைத்தான் பிள்ளைகளுக்குள்ள பெற்றார் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இதுல எங்களுக்கு பல விடயங்களை நாம இதுக்கு எதிராக நாம யோசிக்கலாம். பிள்ளைகள் பெற்றார் இந்த சொத்தை தங்களுக்கு இருக்கிற சொத்தை கூட அவர்கள் சரியாக கடைசியில கொடுக்காம போறோம்டா, அப்ப அதை நாம பாவம், இந்த கடமைக்கு எதிரான பாவம். பாவம் ஒன்று சொத்து சேர்க்காம இருக்கிற பெற்றார், ரெண்டு பிள்ளைகளினுடைய உரிமையை கொடுக்காமல் சாகிற பெற்றார், பிள்ளைகளின் உரிமையை கொடுக்காமல் செத்து போற பெற்றார், மூன்றாவது தாங்கள் உயிர் வாழும் போதே கடன்களோட வாழ்க்கையை நிரப்பின பெற்றார், தாங்கள் உயிர் வாழும் போதே கடன்களால் தங்கள் வாழ்க்கையை நிரப்பின பெற்றார், தங்களுடைய சொத்துக்களை தாங்களே தின்று அனுபவிச்சு முடிச்சுட்டு சாகிற பெற்றார், தாங்கள் உழைக்கிறத தாங்களே அனுபவிச்சுட்டு சாகிற பெற்றார்,
இப்படிப்பட்ட பாவங்களை பெற்றார் நாங்கள் செய்கிறோம். இந்த விஷயத்துல கவனமாக நாமல் இந்த கடமைக்கு கை கொள்ளாம நாம கத்தரிட்ட சகல கற்பனையின்படி நாங்கள் நடக்கணும். வேதமங்களுக்கு சொல்லுது, அவற்ற 10 கற்பனைக்கு உண்மையாக நாங்கள் நடந்தா கத்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் தேவையான சொத்துகள், நிலங்கள், எங்களுடைய சந்ததியா அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அயல 10 கற்பனைக்கு உண்மையாக நடக்காம இருக்கதான் நமக்கு இந்த பிரச்சனைகளும் வருது. கர்த்தருக்கு உண்மையாக நாங்கள் வாழையக்கல நாங்கள் கடன்பட மாட்டோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் 10 கற்பனைக்கு உண்மையாக வாழாட்டித்தான் நாமல் கடன்பட வேண்டி வரும். இதெல்லாம் தேவன் உடன்படிக்கையினுடைய சாபத்திலையும் உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்திலே தெளிவா நமக்கு முன்னுக்கு வச்சிருக்கிறார். 10 கற்பனைக்கு உண்மையா வாழ்ந்தா நீ கொடுப்ப, மற்றவர்கிட்ட வாங்க மாட்ட. அது கிளியர். அதனால தகப்பன் மேல பார்த்தா வேண்டாம், இந்த கற்பனையில கதைச்சு கொண்டிருக்கிறார் பெற்றாருக்கு. நீ கொடுப்ப, வாங்க மாட்ட. நீ விதைச்சு நீ அறுப்ப, நீ செய்கிற கையின் பிரயாசம் ஆசீர்வதிப்பன். இதெல்லாம் 10 கற்பனைய கருத்தா சத்தியா கை கொள்ளணும். 10 கற்பனையை கை கொள்ளலாம இருக்குது என்று நாம யாராவது சொல்லுவோம் என்றா இந்த விளைவுகளை சாதங்களை எதிர்பார்க்க வேண்டிய வீட்டுல 10 கற்பனைப்படி நடக்கலாம இருக்கா அப்படியோ சரி. அப்ப அனுபவம் யாருக்கு நாம கதைக்கிறோம்? 10 கற்பனையை கை கொள்ளாம இயலாம இருக்குன்னு நம்மளை படைச்ச கடவுளுக்கு கதைக்கிறோம். திருப்பி நம்மளை படைச்சவர் தான் சொல்ற, இந்த கற்பனைகளின்படி செய்தால் பிழைப்ப. கடவுளுக்கு இவ்வளவு மகாஞான மகாநிதியான கடவுள் தண்ட சாயல் எங்களை படைச்சு வச்சிருக்க, நாம யாராவது 10 கற்பனைப்படி இந்த உலகத்துல போடுற சரியான கஷ்டம் என்றா கடவுளுக்கு எதிரான எவ்வளவு துணிகிற பேச்சு அது, கடவுளை எவ்வளவு அவமானப்படுத்துற கதை அது, கடவுளுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லுற கதை அல்லோ அது, நம்மட மொக்கு பைத்தியத்தை உளறி கொட்ட கதை அல்ல இது. ஆண்டவன் எவ்வளவு சீரியஸ் அவர் அதுகள் எடுப்ப. என்னடா எந்த கட்டளை நீ கை கொள்ள இயலாதுன்னு நீ சொல்ற. அப்ப இந்த பரிசுத்தவான்கள் இவ்வளவு நான் இந்த உலகத்துல ஆசை வச்சு வாழ வச்சு ஏதோ பொருள் ஆசையும் அல்லது சுத்து மாத்தம் இந்த உலகத்துல ஒரு நாளும் இல்லாத மாதிரி நீ கலைக்கிற. பாவம் ஏதேன்ல தொடங்கி இப்ப வரைக்கும் இருந்து கொண்டால் இருக்குது. அதனுடைய வடிவங்கள்லாம் மாறி இருக்கே தவிர அதே பாவம் இன்றைக்கும் இருக்குது. ஆதி முதல் இருந்து அதே பேய் தான், பொய் தான் இப்பயும் இருக்கு. அந்த பொய்க்கு பிதாவும் இப்பயும் வேலை செய்கிறார். அதுல எங்களுடைய முற்பிதாக்கள் இந்த முழு பாவ உலகத்தான் வாழ்ந்து அவங்க பரிசுத்தவங்களை 10 கண்ணிலே கை கொண்டு போறவங்க. அதனால ஆண்டவர் அவங்களையும் ஆசீர்வதிச்ச தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு கேட்டவர் என்னத்துக்கு அவனுக்கு மணலத்தனையா கடலத்தனையா இவ்வளவு அவர் ஆசை அவர் முடிவார் தான். 10 கற்பனைக்கு எதிராக எதுவும் இந்த வீட்டில கூட இருக்கிறார். அத மூளையிலே அறுப்பன் நான் என்றான். அதான் அந்த ஓர்மம், அந்த ஆர்வம், அந்த அக்கறை தான் எதிலையும் கடவுள கட்டளை எங்கேயாவது மீறப்படுதோ, கடவுள கட்டளை எங்கேயாவது மீறப்படுதோ அது 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 தூக்கி அது வேண்டாம், அது இல்லாமல் ஆனாலும் பரவாயில்ல. அவர் சொல்லி இருக்கிறார், எந்த கற்பனைப்படி மட்டும் நாட நான் உன்னை நிறைவா ஆசீர்வதிப்பேன் என்று. விளங்குதோ? அதனால இந்த சத்தியங்கள் நம்மட தள்ளிவிடப்பட்ட தமிழினத்துக்கு தெரியல. உண்மையில இஷ்டவேலை தவிர மிச்சம் எல்லா இனமும் தள்ளிவிடப்பட்டு தான் இருந்தார். ஆனாலும் தேவன் தன் சித்தத்துல காலங்கள் நிறைவேறைகள் அவர் அப்பப்ப தன் வெளிச்சத்தை அந்த இருண்ட சனங்களுக்கு இடையில அவர் காட்டினார். தமிழினத்திலேயும் அதை காட்டினார். ஆனா நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னா இந்த கோணல் மாறுபாடமான தமிழ் இனத்துக்குள்ள 10 கட்டளைப்படி வாழலாம் என்றதையும் அதுக்கு என்ன தியாகம் பண்ண வேணும்னு என்ன எங்களுக்கு செலவானாலும் பரவாயில்லை. ஏண்டா கடவுள் நிச்சயம் அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்ல, அவர் கட்டாயம் நம்மளையும் நம்மட சந்ததியை நல்லா வாழ வைக்கிறார். ஆமே. அதனால
ஆண்டவரோட விளையாடிட வேண்டாம். நாம ஒரு தரம் டோன்ட் பிளே கேம் வித் காட். ஆண்டவரோட விளையாடிட வேண்டாம். அவர் விளையாட வலிக்கிட்டா அதுக்கு பிறகு நாம தாங்க மாட்டோம். அதுல 10 கற்பனைப்படி எப்பயும் நாம நடந்தா சரி. கிறிஸ்து பலப்படுத்துறார், என்ற ஆவியை தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். அது இந்த அவிசுவாச உலகத்துல என்னென்று வாழ்றது? ஐயோ, அது இலங்கை ஒரு அவிசுவாச நாடுதானே, என்னென்று நாம வாழ்றது? என்னென்று வாழ்றது? அவன் பாபிலோனுக்கு போய் அங்கேயும் ஓய்வு நாள கை கொண்டாங்க. ஓய்வு நாள்ல கேபார் நதி எண்டையில அவங்க அங்கதான் இருந்தாங்க. அவிசுவாச நாட்டிலேயும் ஓய்வு நாள் அவங்க கடவுளுக்கென்ற ஒதுக்கி இருந்தாங்க. அங்கதான் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிற மனுஷகுமாரன் எசேக்கியலுக்கு தரிசனமான. அல்லது அவிசுவாச நாட்டில் 10 கட்டளை கை கொள்ள இயலாது என்ற இந்த பேய்த்தனமான பைத்திய கதைகள் வேண்டாம். வாழ்ந்தா 10 கட்டளை படிவா, இல்லாடி கடவுளே என்ன எடுத்துக்கொள்ளும் எலியாமல். ஐயோ இது காணும் என்று சொல்லி செவிச்ச பேர் அவர் தட்டி எழுப்பி சாப்பாடு தந்துட்டு இன்னும் கனதூரம் பயணம் பண்ண வேண்டி கூட எழுப்பி நடவடா ரெண்டு பேர் கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டேன். விளங்கு அதில் செய்ய வேண்டிய வேலையில் கூட நீ முதல் நட. அதனால பெற்றார், நம்மளுடைய பெற்றார் ரட்சிக்கப்படாம இருக்கீர்கள். அவர்களுக்கு இந்த சத்தியம் தெரியல. அவர்கள் எல்லாரும் இப்படியே நாசமாக்கி நம்மளையும் ஏதோ கரை சேர்த்து விட்டு நினைச்சுக்கொண்டு நம்மளை கடலுக்குள்ள தள்ளி விட்டு இருக்கிறேன். அது உண்மை. ஆனா நாமளாவது 10 கற்பனைப்படி வாழ்ந்து அவர் சொன்னதுக்கு அவர் உண்மையாக இருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு எதுவும் லேசான காரியம். அவர் நம்மளை பெற்ற நமக்கு ஒன்றும் தெரியல, நாங்கள் என்னத்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் யாராவது நாம யோசிச்சோம்டா அவருக்கு அது வெறும் ஒரு ஜுஜுப்பி. அவர் இல்லாதிலிருந்து இருக்கிறவைகளை கொண்டு வர கடவுள். அவர் விலையை இப்படி போறா விலை கிழியத்தக்கதா இவ்வளவு வருஷமா பாடுபட்டு இரவு ராத்திரியா பாடுபட்டு கிடைக்காதையும் கொண்டு வர செய்கிறார் அவர். நீ 6 வருஷம் மட்டும் விட 7ஆம் வருஷம் விட்டுடு, 7 8ஆம் வருஷம் விட 9ஆம் வருஷம் தொடக்கத்துக்கு சாப்பிடுவ. அதுல 7 8 2 வருஷத்துக்குரிய பலனா 6ஆம் வருஷத்துல அதே விளைச்சல தர செய்வர் என்று வாழ்ந்து காட்டின கடவுள். விளங்கும். 6ஆம் வருஷம் விதைச்சி என்றா 7ஆம் வருஷம் அறுத்ததை சாப்பிடுவேன். இனி எப்ப விதைப்ப? 8ஆம் வருஷம் விதைப்ப. 8ஆம் வருஷம் விதைச்சா இப்ப அறுப்ப, 9ஆம் வருஷம் அறுப்ப. அப்ப 7 8 ஃபுல்லா சாப்பிடுறாங்க. 7 8 ஃபுல்லா. 6ஆம் வருஷம் நீ விதைக்கிற அந்த காலத்துல அதையும் சேர்த்து கொண்டீங்கன்னா 3 வருஷம். 6ஆம் வருஷம் விதையை நாம் எடுத்தோம் வேண்டாம். 2 போகும் தான் எப்பயுமே. அதுல அந்த போகமும் அது. அப்ப 6ஆம் வருஷமும் வேற போகுது, 7ஆம் வருஷம் ஃபுல்லா, 8ஆம் வருஷமும் ஃபுல்லா. என்ன உங்களுடைய ஆண்டவர் என்ன சும்மா மேஜிக் காட்டுன்னு நாம நினைக்கிறோமா? எபிரேய குடியரசுல அவர் அப்படி ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு செய்து காட்டி ஆக்கட கண்ணுக்கு முன்னால அவர் வாழ வச்ச கடவுள். அதனால நம்மளுடைய பெற்றார் துன்மார்க்கரா நடந்து கடவுளுடைய சத்தியங்கள் அறியாம அவர்கள் நமக்கு சொத்து சேர்க்காம அவர்கள் நமக்கு ஒன்று தராம நம்மள ஏதோ ஒரு விதத்தை துன்மார்க்கமா வளர்த்திருக்கலாம். ஆனா இப்ப எங்களுக்கு கடவுள் சத்தியத்தை தெரியப்படுறோம். அதுல நாம மெய்யான தேவ பக்தியும் கடின உழைப்போம். மெய்யான தேவ பக்தியும் கடின உழைப்போம். அவர் சொல்றார், இளம் வயசுல நீ பேரத சுமக்கிறது நல்ல உனக்கண்ட பேரன் சும நோ படு பிரச்சனை. அதை பிளப்படுத்துற கிறிஸ்துவால அதை செய்ய எங்களுக்கு பலன் தருவார். அதனால பெற்றாரில் பழிய போட்டுட்டு நாமளும் இப்ப தப்பியலாது. ஏண்டா எங்களை கடவுள் பெற்றார் பழியா நடந்தாலும் எங்களோட சந்ததிக்கு அவர் எங்களை அவர் உயர்த்துற கடவுள். எங்களை அவர் குப்பையில இருந்து கூட அவர் தூக்கி வைக்கிற கடவுள். குப்பையாத்தான் எங்களை விட்டு இருக்கோம். அவர் 10 கட்டளைப்படி நட தூக்கி வைப்பார். 10 கட்டளைப்படி நடக்காட்டிதான் நம்மட வாழ்க்கையில செழிப்பில்ல, பொசிப்பில்ல. திருப்பி திருப்பி சொல்ல 10 கட்டளைப்படி நடக்காட்டிதான் நம்ம வாழ்க்கையில செழிக்காது. கடவுள் ஒரு நாளும் தன் கட்டளைக்கு மிஞ்சி அவரால் ஒன்றும் செய்யவும் இயலாது. என்று அவர் அநீதியின் கடவுள் இல்லை, அவர் நீதியின் படிதான் எல்லாத்தையும் செய்கிறார். அதனால நாங்கள் இந்த கடமையில கவனமா இருப்போம். அத மெய்யான தேவ பக்தியோட நாம செய்வோம். நாம கவனமா நாம வாழ வேண்டும். நமக்கு தொழிலை பற்றி இதுகளை பற்றி எல்லாம் நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம்.
நாம திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தருடைய கட்டளைகளுக்காக தொழிலோ பஸ்ஸோ எங்களோட உழைப்புகளோ எதுவும் குறுக்க வரையலாது. கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக நம்மளை நடக்க வைக்கிறதுக்கு அதுக்கு நாம சரியான மண்டைக்குள்ள நல்லா பதிச்சு வைப்போம். வருமான உழைப்புக்காக கடவுளுடைய கட்டளையை மீறாது. எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக கடவுளுடைய கட்டளையை மீறாத அந்த புகழ்ச்சி, அந்த மதிப்பு, அந்த கௌரவம் எங்களுக்கு மனசால வராம போகலாம். ஆனா எல்லாத்தையும் பார்த்து பரலோகத்திலே அவர் சபா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கடவுள் ஏற்ற காலத்துல எங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி தான் வாங்கப்படுறாரு இருந்து வாழ உன்னால முடியும்னா வாழ்ந்து வா. கடவுள் நம்மட கண்களுக்கு முன்னால செய்யறது ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் தள்ளி விடலாம் அந்த கல்ல, ஆனா அந்த கல்லு தான் இப்ப தேவைப்படும் அவர் கட்டுறதுக்கு. அதனால அப்படிப்பட்ட கடவுளோட நாங்கள் அவருக்கு பிள்ளைகள் என்று சொல்லுவோம். எங்களுடைய அப்பன் மாதிரியே நாம ஒழுங்கா அந்த வைராக்கில் அந்த தினாவட்டில வாழுவோம். இந்த உலகமும் இந்த உலகத்தை சுத்தி இருக்கிற பேயும் இல்ல எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்களை கேட்டர் அவர் சொன்ன கட்டளைப்படி வாழ்ந்தா எங்களோட பிள்ளைகளுக்கு உயிரெழுதையும் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட மிச்ச சொத்துலையும் கொடுத்துட்டு போய் கடவுள் எங்களை வைப்பார். ஆமேன் ஆமேன். கர்த்தராமே கிறிஸ்துவாக எங்களுக்கு இரக்கம் செய்வாராக. ஆமேன் ஆமேன். இறுதி பாடலுக்கு நாங்கள் எழுந்திருப்போம்.